السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. إن شاء الله நம்முடைய இன்றைய அமர்வு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அத்-தஹ்ரீம் 66வது சூராவுல 6வது ஆயத்துல சொல்லக்கூடிய செய்திகளை அடிப்படையா வைத்து நமக்கான படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஅஸூன அல்லாஹ் மா அமரஹும் வ யஃஅலூன மா யு'மரூன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அந்த நரகத்தின் நெருப்பு, அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான். அந்த நரகத்தின் மீது மலக்குகள், வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் கடுமையானவர்கள், எந்த விதத்திலும் இரக்கம் காட்டாதவர்கள், சமரசம் இல்லாமல் தண்டிக்கக்கூடியவர்கள். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் கட்டளையிட்டதை எல்லாம் அவர்கள் அப்படியே செய்து விடுவார்கள், மாறு செய்ய மாட்டார்கள். வயஃஅலூன மா யு'மரூன், அல்லாஹ் என்னென்ன கட்டளையிட்டானோ அதன்படியே அவர்கள் செய்வார்கள். இந்த ஆயத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற முதல் படிப்பினை, அல்லாஹ் முஃமின்களாக இருக்கக்கூடிய நம்மை நோக்கித்தான் இதை சொல்றான் அப்படிங்கிறது. ஏன், என்ன காரணம்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யாரை நோக்கி அல்லாஹ் சொல்றான்? ஈமான் கொண்டவர்களே. அப்படின்னா ஈமான் கொள்ளாத வெளியில இருக்கக்கூடிய காபிர்களா, அல்லது முனாஃபிக்குகளா, முஷ்ரிக்குகளா? அல்ல, அல்லாஹுவை ஈமான் கொண்டு, மறுமையை ஈமான் கொண்டு, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல்னு ஈமான் கொண்டிருக்கிற மக்களை நோக்கி தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப இது நமக்கான எச்சரிக்கை. இரண்டாவது, இந்த ஆயத்தில் அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்றான், நரக நெருப்பை பற்றி சொல்றான். அப்ப முஃமின்களாக இருக்கக்கூடியவர்கள் நரக நெருப்பை பற்றி நம்பிக்கை கொள்கிறார்கள். நாம் உண்மையிலே அல்லாஹ் நரகத்தை படைத்திருக்கிறான் அப்படி நம்புகிறோமா இல்லையா? சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல் ஜன்னத்து ஹக்குன், சொர்க்கம் உண்மை. வன்னாரு ஹக்குன், நரக நெருப்பு உண்மை. அப்ப அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தின் நரகத்தையும் படைத்திருக்கிறான். அதை உண்மையிலே நம்பிக்கை கொண்டிருக்கிற நம்மை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், உண்மையிலே நாம் தான் உண்மையிலே நரக நெருப்பை விட்டு நம்மை காப்பாற்றிக் கொள்ள தகுதி உள்ளவர்கள். ஏன்னா நம்பி இருக்கிற நாம் நரக நெருப்புக்கு எதையெல்லாம் நாம் செய்வதன் மூலமா போய் சேர்ந்துருவோமோ அதை விட்டு நம்மை காப்பாற்றிக் கொள்ள தயாரா இருக்கும். ஒருவருக்கு நம்பிக்கை இல்லை, நரகம் ஒண்ணு நம்பவே இல்லை, நாத்திகரா இருக்கார். அவரை பார்த்து, விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, நரக நெருப்பை விட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதுல ஏதோ அர்த்தம் இருக்குமா? அவங்க உண்மையிலே அல்லாஹ்வை நம்பலங்கும் போது நரகத்தை நம்ப போறதில்லை, சொர்க்கத்தை நம்ப போறதில்லை. அப்போ உண்மையிலே கண்ணால் பார்க்காமலேயே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் நரக நெருப்பு எப்படி இருக்கும், அதனுடைய நிறம் எப்படி இருக்கும், அதை கண்ணால் பார்க்கல என்றாலும் நாம் உண்மையில் நம்பிக்கை கொள்கிறோம். நாம் அந்த நரக நெருப்புக்கு போய்விடக்கூடாது. அப்ப நம்மை நோக்கி அல்லாஹ் சொல்றாங்க ஒரு பெரிய ஆதாரம் நரக நெருப்பை பற்றி இந்த ஆயத்துல சொல்லியிருக்கிறது. ஏன்னா நாம தான் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நம்பாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க அதை நம்பவே இல்லை, அவங்க தங்களை காப்பாற்றிக் கொள்ள போறதும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஈமானே இல்லை. ஈமான் இல்லாதவங்க, நரக நெருப்பை நம்பாதவங்க, அவங்களுக்கு எது சொல்லப்பட்டாலும் அது எந்த பலனும் அளிக்கப்படும். ஆனா ஈமான் கொண்டவர்களுக்கு உபதேசம் பலன் தரும். அல்லாஹ் சொல்றான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே உபதேசம் செய்யுங்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின்களுக்கு உபதேசம் பலன் தரும். ஏன்னா நாம பயப்படுவோம், அல்லாஹ்விடம் நாளைக்கு நம்ம திரும்புவோம், அவனிடம் போய் நிற்போம், அவனுடைய விசாரணைக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்ப அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அந்த தீர்ப்புல கூலி நிர்ணயிக்கப்படுது. ஒருவருக்கு சொர்க்கவாசியா அவர் அல்லது நரகவாசியா என்பது முடிவு செய்யப்படுகிறது.
அதற்கெல்லாம் இந்த உலகத்தில் செய்கின்ற காரியங்களை வைத்து தீர்ப்பளிக்கப்படும். அல்லாஹ் தஆலா நம்முடைய நன்மைகளின் தீமைகளை எடை போடுவான், நிறுத்துவான். அப்படி என்றால் மீசான் தராசுல எடை போடுவான். அப்ப அந்த நேரத்தில் நன்மையின் தட்டு கனமாகணும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம், நாம் நம்புகிறோம். அல்லாஹ் மீசான் தராசு தட்டிலே நன்மையின் தீமை எடை போடுவான், அல்லாஹ் தீர்ப்பளிப்பான், நம்புகிறோம். மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ்வை நாம் எப்படி நம்புகிறோம்? மறுமை நாள், தீர்ப்பளிக்கின்ற நாளின் அதிபதி. மாலிக் ராஜா, மகாராஜா, தீர்ப்பளிக்கின்ற நாளின் அதிபதி அல்லாஹ், அப்படி நம்புகிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஈமான் கொண்டிருக்கிற நம்மை நோக்கித்தான், முஸ்லிமான ஒவ்வொரு ஆணை நோக்கி பெண்ணை நோக்கி அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ. இது ஒரு அழைப்பு. இப்போ இந்த அழைப்பை எப்படி தினம் புரிஞ்சுக்கணும்? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பெயர்கள் இருக்குது. எனக்கு ஒரு பெயர் இருக்குது, எங்க அப்பா அம்மா வச்ச பெயர். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் இருக்கு. அது பெண்களா இருந்தாலும் அவங்களுக்கு பெயர்கள் இருக்கு. ஒவ்வொரு பெயரையும் சொல்லி அல்லாஹ் நம்மை கூப்பிட்டுட்டு நமக்கு ஒரு கட்டளை இட்டா, ஒரு எச்சரிக்கை செய்தா, அது எப்படியோ அது போலவேதான் ஈமான் கொண்டவர்களே கூப்பிட்டு அல்லாஹ் செய்கிற எச்சரிக்கை. ஏன்னா ஈமான் கொண்டவங்க நாம தான். அல்லாஹ்வை நம்புகிறோம், மறுமையை நம்புகிறோம். அல்லாஹ் கண்ணுக்கு தெரியல, மலக்குகள் கண்ணுக்கு தெரியல, நம்ம நம்பிக்கை கொள்கிறோம். மறுமையில என்னவெல்லாம் நடக்குமோ நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்பிக்கை கொள்கிறோம். சொர்க்கத்தை பார்க்கல, நரகத்தை பார்க்கல, அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி இருக்கிறோம், நம்ம அப்படியே நம்புகிறோம். அப்படிப்பட்ட நமக்கான எச்சரிக்கை நரக நெருப்பை பற்றி எச்சரிக்கை. அப்ப இந்த ஆயத்திலிருந்து முதல் படிப்பன் என்ன தெரியுமா? அகீதா, நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம தெளிவாக இருக்கணும், அதை உண்மையாக நம்பிக்கை கொள்ளணும். ஏன்னா நம்பிக்கை பலவீனமா இருந்துச்சுன்னு வைங்க, ஒருத்தருக்கு அல்லாஹ் மேலே சந்தேகம், அல்லாஹ் அவரை அழைக்கிறான்னு அவர் நம்ப போறாரா? அல்லது நரகம் உண்டுன்னு உண்டா இல்லையான்னு அவருக்கு சந்தேகம், அவர் பயப்பட போறாரா? பயப்பட மாட்டார். அவர் முதல்ல நம்முடைய அகீதாவை, நம்முடைய நம்பிக்கை கொள்கையை நாம் சரி செய்யணும். எப்படி கண்ணால் பார்த்து ஒன்றை உண்மை நம்புறோமோ அதை விட முக்கியமா கண்ணால் பார்க்காமலேயே அல்லாஹ் எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள சொல்லி இருக்கிறானோ அந்த விஷயங்களை நம்பிக்கை கொள்ளணும். அவர்கள்தான் உண்மையை ஈமான் கொண்டவர்கள். அவர்கள்தான் யுக்மினூன பில் கைப், மறைவானவற்றை நம்பிக்கை கொண்டவர்கள். அல்லதீன யுக்மினூன பில் கைப், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மறைவானவற்றை நம்பிக்கை கொண்டார்கள். அவர்கள் யார்? உண்மையிலே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின்கள். அப்ப முஃமின்களாக இருக்கிற நம்மை நோக்கித்தான் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு கூப்பிடுறாங்க. குர்ஆன்ல ஏராளமான ஆயத்துகள் அல்லாஹ் கூப்பிடும் போதெல்லாம் அங்கு ஒரு எச்சரிக்கையோ ஒரு கட்டளையோ இருக்கும். இந்த ஆயத்துல முதல்ல ஒரு கட்டளை இருக்கு. என்ன தெரியுமா? கூ அன்ஃபுஸக்கும், காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உங்களை, உங்கள் நப்சுகளை, உங்கள் உயிரை, உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வஅஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். எதை விட்டு? வஅஹ்லீக்கும் நாரா, நார்னா நெருப்பு, நரக நெருப்பு. நரக நெருப்பை விட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இது ஒரு கட்டளை. இந்த கட்டளைய ரெண்டு சாராரை நோக்கி அல்லாஹ் சொல்றான். முதல் சாரார் பொறுப்புதாரிகள். அவங்க முதல்ல தங்களுக்கு தாங்களே பொறுப்பா இருக்கிறாங்க. அதுதான் நாம ஒவ்வொருத்தரை நோக்கி அன்புசக்கும் அப்படின்னா உங்களை, கூ அன்புசக்கும், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க. அப்படின்னா நாம அல்லாஹ்விடம் அவருடைய நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்யணும். நரகத்திற்கு போவதற்கு எதெல்லாம் காரணமா இருக்குதோ அதை எல்லாத்தையும் விலகணும், அதையெல்லாம் விட்டுடணும். இல்லைன்னா நம்மை காப்பாத்திக்கலன்னு அர்த்தம். இரண்டாவது, அஹ்லீக்கு, உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுங்கள். அப்படின்னா யாரெல்லாம் குடும்பத்திற்கு பொறுப்புதாரியா இருக்கிறாங்களோ அவங்க மேல அது கடமையாயிடும். குடும்பத்தை மட்டும் நான் காப்பாற்றுவேன், என்னை நான் எப்படி வேணாலும் நான் இருந்துட்டு போவேன், என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், ஆனா நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கலாமா? இல்ல. முதல்ல அவருக்கு தான் அல்லாஹ் சொல்றான், கூ அன்புசக்கும், உங்களை முதல் காப்பாற்றுங்க நரக நெருப்பை விட்டு. அப்புறம் வஅஹ்லீக்கும், உங்க குடும்பத்தையும் காப்பாற்றுங்க. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தை காப்பாற்றுவதற்கிற ஒரு பொறுப்புள்ளவர் தன்னையும் காப்பாற்றணும். அவரும் சரியா தொழணும், குடும்பத்தானே தொழுகைக்கு ஏவணும். அவரும் ஹராமை விட்டு விலகணும், குடும்பத்தை ஹராமை விட்டு தடுக்கணும். அவரும் நன்மையை செய்யணும்,
அவருடைய குடும்பத்தின் நன்மை செய்யுமாறு தூண்டணும், ஆர்வமூட்டணும். அவரும் இல்ம மார்க்க அறிவை வளர்த்துக்கணும், கல்வி அறிவை அதிகப்படுத்திக் கொள்ளணும். தன்னுடைய குடும்பத்திற்கும் மார்க்க அறிவை அவர் கொடுக்கணும். இதையெல்லாம் செய்யாம குடும்பத்துக்கு யாராவது காப்பாற்ற முடியுமா? இல்லைங்க, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நல்ல வருமானம், நல்ல வீடு கட்டிக்கிறேன், நல்ல அருமையான பெட்ரூம் உருவாக்கி இருக்கிறேன், நல்ல சுவையான சாப்பாடு செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்திருக்கிறேன், கிச்சன் அருமையா மாடர்ன் கிச்சன் பண்ணியிருக்கிறேன், பெட்டும் ரொம்ப அருமையான பெட், தூங்கினா நல்ல தூக்கம் வரும், நல்ல ஏசி போட்டிருக்கிறேன், நல்ல அருமையான கார் இருக்குது, 1க்கு 2-3 கார் இருக்குது, நான் எவ்வளவு எங்க போகணும்னு நினைச்சா அந்த கார்ல நான் போகலாம், எல்லா வசதியிலும் செய்து கொடுத்திருக்கேன், என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் எப்படி அமைச்சுக்கிட்டேன், இது போதுமா அப்படின்னா அது போதாது. உண்மையில இது நரகத்தை விட்டு காப்பாத்திக்கிறதுக்கு உதவாது. ஒருத்தர் அருமையான வீடு கட்டினார், அதனால நரகத்தை விட்டு அவர் காப்பாத்திக்க முடியுமா? காப்பாத்திக்க முடியாது. அருமையான கார் வாங்கிட்டார், அதனால நரகத்தை விட்டு காப்பாத்திக்க முடியுமா? காப்பாத்திக்க முடியாது. அருமையான பெட் போட்டுக்கிட்டார், ஏசி போட்டுக்கிட்டார், இங்க இந்த வெயிலுடைய சூடு வெப்பத்தை விட்டு தன்னை காப்பாத்திக்கிட்டாரு, ஓகே. ஆனா நரகத்தை விட்டு இந்த ஏசி காப்பாத்துமா? ஆனா அதே ஏசி போட்டுக்கிட்டு அவரு சுபு தொழல, தூங்குறாரு. அதே ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு தான் அவரு என்னென்னவோ சினிமா படங்கள் பார்க்கிறாரு, மொபைல்ல நோண்டிட்டு இருக்காரு, ஹராமானதை பார்க்கிறாரு, ஹராமானதை கேட்கிறாரு, ஹராமானதை பேசுறாரு, ஏசியில உட்கார்ந்துகிட்டே ஹராமானதை பேசுறாரு. நரகத்தை விட்டு அவர் தன்னை காப்பாத்திக்க முடியுமா? பிள்ளைகளை அந்த மாதிரி வளர்க்கிறாரு, பிள்ளைங்க இவரு பார்க்க அந்த பிள்ளைங்களும் இவருக்கு பார்க்க சந்தோஷமா இருக்குது, இவருடைய பாதையிலே இருக்கிறாங்க, இவரை மாதிரியே வளர்றாங்க. அதை பார்த்து அதனால இவர் தன்னை தன் குடும்பத்தை நரகத்தை விட்டு காப்பாத்திக்க முடியுமா? காப்பாத்திக்க முடியாது. அப்படின்னா நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்வது என்றால் என்னன்னு தெரியாம ஒருத்தர் தன்னையும் காப்பாற்றிக்க முடியாது, நரகத்தை விட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாதுன்னு தெரியுது. நரகத்தை விட்டு காப்பாற்றணும்னா என்ன? எதெல்லாம் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல அல் இல்ம், மார்க்க அறிவு. நரகம் அல்லாஹ் படைச்சிருக்கா நம்பர் ஒருத்தர், அந்த நரகத்துக்கு எதெல்லாம் கொண்டு போயிடும், எதெல்லாம் ஹராம்னு தெரியணுமா இல்லையா? தெரிஞ்சா மட்டும் போதுமா? அந்த ஹராமை விட்டு அவர் விலக வேண்டாமா? விலகல, தைரியமா அல்லது அவரும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் தைரியமா அந்த நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்துகிட்டு இருக்கிறாங்க, தௌபா செய்யல, அதை விடவும் இல்லை, அதுல நிலைச்சு இருக்கிறாங்க. எப்படி அவங்க காப்பாத்திக்க முடியும்? காப்பாத்திக்க முடியாது. இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கு எதெல்லாம் நரகத்துக்கு கொண்டு போகிற அறிவே இல்லை, ஏன்னா அவர் அந்த அறிவை தேடிக்கல. அந்த அறிவை எப்படி தெரிஞ்சுக்கிறது? குர்ஆனை படிச்சாதான் தெரிஞ்சுக்க முடியும், ஹதீஸ்களை படிச்சாதான் தெரிஞ்சுக்க முடியும். ஓ, அல்லாஹ் நரகவாசிகளை பற்றி இப்படி சொல்றான், நரகத்துக்கு இவங்க போனதுக்கு இதுதான் காரணம் சொல்றான். காரணத்துல பெரிய காரணம், ஒருத்தர் நிரந்தரமா நரகத்துல போகிறதுக்கு எது காரணமா இருக்கும் சொல்லுங்க பாப்போம்? தற்கொலை. தற்கொலை மட்டுமா? நிரந்தரமா ஒரு முஸ்லீமா இருந்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவரா இருந்து தொழக்கூடியவரா இருந்து ஒருத்தர் தற்கொலை செய்தார்னா அவருக்கு கடுமையான தண்டனை இருக்கலாம், ஆனா அல்லாஹ் நாடினா மன்னிச்சிருவான், அல்லாஹ் நாடினா மன்னிச்சிருவான். ஆனா நிரந்தரமாகவே மன்னிக்கவே படாத ஒரு பாவத்தை செய்து ஒருத்தர் நரகத்துக்கு போனா அது என்ன பாவம்? ஷிர்க். சரியா சொல்லு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை அல்லாத படைப்புகளுக்கு செய்யறது, அல்லாஹ்வோட பிரார்த்தனை செய்யணும். அல்லாதவர்கிட்ட தன்னுடைய தேவை ஒருத்தர் கேட்கிறார், பிரார்த்தனை செய்யறார், அல்லாஹ்வுக்கா மட்டும்தான் அறுத்து பலியிடணும், குர்பானி கொடுக்கணும், அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுறார், நேர்ச்சி செய்யறார், அல்லாதவர்களுக்கா செய்யறார். அப்படின்னா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார், இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் அல்லாதவர்களுக்கு செய்யறார். அப்படி என்றால் இந்த இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாதகத்தை குற்றத்தை அவர் செய்த நிலையிலேயே இறந்துட்டான். தௌபா செய்து மன்னிப்பு கேட்டவர் திரும்பவே இல்லை, மீளல அப்படின்னா அவர் நரகத்துக்கு போனா அதுல இருந்து மீளவே மாட்டார். ஏன்னா இணை வைப்பு ஷிர்க் மிகப்பெரிய பாவம். தற்கொலை அப்படி அல்ல, அது ஒரு பெரிய பாவம். அல்லாஹ் நாடினா ஷிர்க் செய்யாமலேயே மரணித்த ஒருத்தர், அல்லாஹ்வை தொழுத நிலையில் இருக்கக்கூடியவர்,
ஏதோ அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ அவருடைய துயரத்துல துக்கத்துல தற்கொலை செய்து கொண்டால் அல்லாஹ் நாடினா அவரை தண்டிப்பான், இல்லைனா அல்லாஹ் மன்னிப்பான். அவர் நிரந்தரமா இருப்பார் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா ஷிர்க்குங்கிற மாதிரி பெரிய பாவம் அல்ல தற்கொலை. அவர் இணை வைத்தவர் அல்ல, தற்கொலை செய்தவர் இணை வைத்தவர் அல்ல. ஆனா நரக தண்டனை உண்டு. ஆனா அல்லாஹ் நாடினா அவரை கூட மன்னிக்கலாம். ஏன்னா அல்லாஹ் அர்-ரஹ்மான் அர்-ரஹீம், அவன் கருணையாளன். அவன் நாடியவருக்கு மன்னிப்பான், நாடியவருக்கு தண்டிப்பான். ஆனா யாருக்கு நாடுவான் நமக்கு தெரியாது, யாரை மன்னிப்பான் நமக்கு தெரியாது. அதனால்தான் பெரிய பாவங்கள் எதை விட்டோ நம்ம விலகி இருக்கணும். செய்துட்டு அல்லாஹ் என்னை மன்னிப்பான்னு எந்த உத்தரவாதம் இருக்குது அதுக்கு? நோ, இல்ல. அப்ப நரகத்துக்கு கொண்டு போறதுல மிகப்பெரிய பாவம் ஷிர்க், குஃப்ர். குஃப்ர்னா என்ன? அல்லாஹ்வை நிராகரிப்பது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிராகரிக்கிறது, அதை மறுக்கிறது. அடிப்படையா அல்லாஹ் நம்பிக்கை கொள்ள சொன்ன விஷயங்களை ஏற்றுக்க மாட்டேன், அதை நம்ப மாட்டேன், இது எனக்கு சரின்னு படல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது சரி அப்படின்னு ஒருத்தர் மார்க்க அடிப்படைகள் விஷயத்துல தன்னுடைய மன இச்சைப்படி ஒரு விஷயத்தை முடிவு செய்துட்டு சத்தியத்தை மறுக்கிறது, அதான் குஃப்ர். அப்ப ஷிர்க்கும் குஃப்ரும் செய்தால் நிரந்தர நரகம். அப்ப ஒருத்தர் நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ளணும்னா முதல்ல அவர் ஷிர்க்கை விட்டு காப்பாற்றணும், தன் குடும்பத்தை ஷிர்க்கை விட்டு காப்பாற்றணும். தன்னுடைய குடும்பத்தார் ஷிர்க் செய்யறாங்கன்னா அவங்களை தடுக்கலாம், வேடிக்கை பார்க்கிறாரு. அது அவங்க அப்படித்தான் இருப்பாங்க நினைக்க முடியாது. இவர் பொறுப்புதாரி, இவர் ஒரு முஸ்லீம். தன் குடும்பத்தை நல்ல முஸ்லீமான குடும்பமாக அவர் வளர்க்கணும், வைக்குவிக்கணும், பக்குவமா அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும், வழி நடத்தணும், இணை வைக்கக்கூடிய பெரிய பாவங்களை விட்டு அவங்களை தடுக்கணும். அப்படின்னா இவர் இதுக்கெல்லாம் எது தெரியுமா இவருக்கு தேவை? அறிவு தேவை, மார்க்க அறிவு தேவை, அடிப்படை அறிவு தேவை. இதுக்கெல்லாம் ஒரு மதரசால உட்கார்ந்து நீண்ட காலம் பல வருஷங்கள் படித்தா மட்டும்தான் நான் ஷிர்க்க தடுக்க முடியும், எனக்கு ஷிர்க்குனா என்னன்னு தெரியும் நினைக்க தேவையில்லை. அடிப்படை மார்க்க கல்வியை தேடக்கூடிய ஒருத்தர் குர்ஆனை எடுத்து படிக்கக்கூடியவர் ஷிர்க் இணை வைக்கக்கூடியது என்னென்ன காரியங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கெல்லாம் அரபி அறிவு இருந்து அப்பதான் ஒருத்தர் ஒரு தீமையை தடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு தெரிந்த அடிப்படை வச்சு மார்க்க விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்கு கற்றுக் கொடுக்கணும். இது வெறும் ஒரு ஆணுக்குன்னு நினைச்சிடக்கூடாது, பெண்ணுக்கும் தான், ஒரு தந்தைக்கு மட்டும் இல்லை, ஒரு தாய்க்கும் தான். இவரும் ஒரு கணவர் மனைவியையும் நரகத்தை விட்டு காப்பாற்றணும். ஏன்னா அந்த மனைவிக்கு இவர் பொறுப்புதான். இவருடைய குடும்பத்தில் ஒருத்தி தான் இந்த மனைவி. அப்ப முதல் ஆணை நோக்கிய கட்டளை இது. அல்லாஹ் சொல்வது யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் என்பது முதல் ஆணை நோக்கி, உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வ அஹ்லீக்கும் நாரா, உங்கள் குடும்பத்தின் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள்னா இவர் கணவரா இருக்கிறவரு முதல் தன் மனைவியை காப்பாற்றணும். மனைவிக்கு இவர் சொல்லணும் எது பெரிய பாவம், எதை விட்டு கட்டாயம் விலகி இருக்கணும். இவரும் தன்னை விட்டு விலக்கி கொள்ளணும், தன் மனைவியையும் தடுக்கணும், அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும், திருத்தணும். மனைவியின் தவறுகள் என்ன, பெரிய பாவங்கள் எது, எச்சரிக்கை செய்யணும், இதை விட்டு விலகிக்கொள்ள சொல்லணும். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்களுடைய உயரத்தை பத்தி. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா குள்ளமா இருப்பாங்க. ஆயிஷா பேச்சு வாக்குல சஃபியாவுடைய அழகு பலரும் அவங்க ரொம்ப அழகானவங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஃபியாவிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குறையை சொல்லணும்னு நினைச்சு ஒரு வார்த்தையை சொன்னாங்க, சஃபியா இப்படி இருக்கிறதே போதும் அப்படின்னு. அதாவது சஃபியாவிடம் ஒரு குறை இருக்குன்னா குள்ளமா இருக்குல்ல, அது ஒரு குறைதானே அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா கோபப்பட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஆயிஷா நீ எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்ட தெரியுமா? இந்த வார்த்தையை கடல்ல கரைச்சா கடல் நீரெல்லாம் அசுத்தமாயிடும் அப்படின்னா, கடல் தண்ணீர் அசுத்தமாயிருந்தா. ஏன்? இது புறம் பேசுவது, ஒருத்தரிடம் இருக்கக்கூடிய குறைய பேசுவது. குள்ளமா இருக்கிறது ஒரு குறை இல்லை, ஆனா இது அவங்க வெறுக்கக்கூடியது இல்லை தானே. அப்போ ஒருத்தர் தன் முன்பு இல்லாத நேரத்துல அவரை பற்றி பேசப்படுகிற ஒன்று அவருக்கு தெரிய வந்தா அவர் வெறுப்பார். இப்படி பேச, தன்னை பத்தி இப்படி பேசுறது வெறுப்பார்னா அதுதான் புறம் பேசுறது.
அது ஒரு நிறத்தை பத்தி இருக்கலாம், உடலில் இருக்கக்கூடிய ஒரு குறையை பத்தி இருக்கலாம். ஒருத்தர் குட்டையா இருக்கிற பத்தி சொன்னாலும் சரி, நெட்டையா இருக்கிற பத்தி சொன்னாலும் சரி, ஒருத்தர் ஒல்லியா இருக்கிற பத்தி சொன்னாலும் சரி, குண்டா இருக்கிற பத்தி சொன்னாலும் சரி, எதுவும் இருக்கலாம். ஆனா அவங்க முன்னாடி அவங்களுக்கு இது காதுக்கு போச்சுன்னா, என்னை பத்தி இப்படியா சொன்னாங்க, அப்படியே அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா, அது வெறுப்பாங்களா இல்லையா? அப்படி என்றால் இது புறம் கீபத். ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க? இந்த கீபத் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க சஃபியா இப்படி இருக்கிறதே போதும் அப்படின்னு குள்ளமா இருக்கிறத குறிப்பிட்டு ஒரு சூசகமா அந்த வார்த்தையை உணர்த்துறாங்க. வார்த்தையில கூட சொல்லல, அவங்க முழுக்க அந்த வார்த்தையா சொல்லல. அப்படி சொன்ன கதாவக்கதா, அதாவது இப்படி இப்படி இருக்கிறாங்கல்ல அப்படி அரபில கதாவக்கதானா அவங்களுடைய குறைகளை பத்தி சொல்றதுக்கு அப்படி சொல்றது, உணர்த்துறது. அப்படி சொன்ன அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா இது ஒரு கீபத், புறம் பேசுதல், பேக் பைட்டிங். அப்ப உடனே ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்து தடுக்கிறாங்க. ஆயிஷா, இந்த வார்த்தையை நீ சொல்லக்கூடாது, இந்த வார்த்தை ரொம்ப அசுத்தமான வார்த்தை, கடல் நீரே அசுத்தமாயிடும், இதை கரைச்ச கடல் நீர் அசுத்தமாயிடும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியிடம் இன்னொரு மனைவியை பத்தி அந்த மனைவி பேசும் பொழுது ஒரு குறையை, புறம் பேசுகிற வார்த்தையை பார்த்த உடனே தடுத்தாங்க. ஏன்னா புறம் எங்கே கொண்டு போய் சேர்ப்போம்? கடைசியில புறம் பேசுவது நரகம். அப்ப நரக நெருப்புக்கு இது கொண்டு போயிருந்தனாலதான் உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்யறாங்க, இந்த வார்த்தையை பேசக்கூடாது. அப்போ தன் மனைவி நரகத்துக்கு போயிடக்கூடாது, இதனால் தண்டிக்கப்பட்ட கூடாதுங்கிறதுனால ரசூலுல்லாஹ் தன் மனைவியிடம் திருத்துறாங்க, சீர்திருத்துறாங்க, அறிவுரை சொல்றாங்க, எச்சரிக்கை செய்யறாங்க. இது கடல் நுரையை, கடலையே அப்படி அசுத்தமாக்குற அளவுக்கு பெரிய பாவம் இது அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்திலே ரசூலுல்லாஹ் எவ்வளவு கவனமா இருந்திருக்காங்க பாருங்க. அதே ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா ரொம்ப பிரியமான மனைவி, உண்மையா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான மனைவி. ஏன்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதே ஆயிஷா தான் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதுல, இல்ம படிச்சுக்கிறதுல, ரசூலுல்லாஹ்வோட மார்க்க விஷயங்களை கேட்டு விளக்கல் கற்றுக்கொள்வதுல ஆர்வமுள்ள ஒரு பெண். சிறிய வயது, துடிப்பான உணர்வு, மார்க்க விஷயங்கள்ல ஆர்வம், பேராசை கொண்டாங்க, அமல் செய்யறதுல முந்திரவங்க. உடனே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி அவங்களுக்கு இருக்கிற புத்தி கற்பூர புத்தி, உடல் சக்தி, எதையும் எடுத்துக்குவாங்க, நல்ல மனத சக்தி. அப்படிப்பட்ட மனைவி அவங்களுக்கு அவங்க மேல ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிரியம் இருக்கும் கூட, தம் மனைவி ரொம்ப பிரியமான மனைவிங்கிறதுக்காக இன்னொரு மனைவி பத்தி புறம் பேசின உடனே ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்யறாங்க. இதுதான் நாரா, உங்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், நரகை நெருப்பை விட்டு உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுங்க. ரசூலுல்லாஹ் எப்படி தடுக்கிறாங்க பாத்தீங்களா? அப்போ இன்னைக்கு ஒருத்தர் தன்னுடைய மனைவி அப்படின்னா மட்டும் அந்த பெண்ணு தப்பு செய்தா கண்டுக்காம இருக்கிறது, செல்லம் கொடுக்கிறது, பிள்ளைகள்லாம் செல்லம் கொடுக்கிறது, மனைவினா மனைவிட்ட மைண்ட் கிடக்கிறது. அந்த புருஷன் சொன்னா என் புருஷன் எனக்கு அரசன், அவன் எது சொன்னாலும் தலையாட்டிடுவேன், அவன் எப்படி இருந்தாலும் தலையாட்டிடுவேன், அவர் என்னை ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரு, என்னை ரொம்ப பார்த்துக்கிறாரு, என் மேல ரொம்ப பாசம் உள்ளவரு, எப்பவுமே என்னை சுத்தி சுத்தி வருவாரு. அப்படி இருந்தா அந்த புருஷன் ஹராமான காரியத்தை செய்தா எச்சரிக்கை செய்யாம இருக்கலாமா? அவருக்கு அழகான முறையில் உபதேசம் செய்யாம இருக்கலாமா? அவரை எப்படியாவது அந்த பாவத்திற்கு தடுப்பதற்கு முயற்சி செய்யாமல் இருக்கலாமா? அப்படி முயற்சி செய்யாம கண்டுகொள்ளாமல் ஒரு பெண், ஒரு மனைவி இருந்தால் என்றால் அல்லாஹ்விடம் நாளைக்கு அவள் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய கணவன் இப்படி எல்லாம் செய்தா நீ ஏன் அதை கண்டுகொள்ளாம இருந்த? இந்த பாவத்தை செய்தான், உறவை துண்டித்தான், நீ சொன்னியா உறவை துண்டிக்க கூடாது, உறவினரோட சேர்த்துருங்க, சில தப்பு செய்தவங்கள மன்னிங்க, ஏன் நீ சொல்லல? அல்லாஹ் கேட்பான். அவன் நன்மையான காரியங்கள் சிலரை செய்தான், நீ ஆர்வமுட்டணும், அதையே தடுத்து அல்லாஹ் கேட்பான். தர்மங்கள் செய்கிறான், ஏங்க இதெல்லாம் செய்றீங்க, செய்யாதீங்க, தராதீங்க அப்படின்னு கஞ்சத்தனத்தை அவனுக்கு முற்ற. அப்போ அல்லாஹ் நாளை கேட்பான், நீ எதுக்கு உன் கணவன் தர்ம சிந்தனையோடு சில நல்ல காரியத்தை செய்ய போனப்ப நீ தடுத்த? அல்லாஹ் கேட்பான். அதே மாதிரி அவன் கஞ்சனாக இருக்கிறான், நீ ஏன் நல்ல விஷயத்தின் பக்கம் அவனுக்கு ஆர்வம் மட்டும், தர்மத்தை செய்யும்படி தூண்டல, ஏன் பசித்தவருக்கு உணவளிக்க சொல்லல? அல்லாஹ் கேட்பான். ஏன்னா இந்த பெண் தன் கணவரோடு நன்மையில் ஒன்று சேர்வதற்கு தான் வந்தவன். அவதான் ஒரு நிக்காஹ் நடக்கும்போது நிக்காவுடைய துஆ
மணமக்களுக்காக கேட்கின்ற துஆல என்ன சொல்றோம்? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். என்ன அர்த்தம்? அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, உங்கள் இரண்டு பேருக்கும் பரக்கத் செய்வானாக, உங்கள் இரண்டு பேரை நன்மையில் ஒன்று சேர்ப்பானாக. அப்படி கேட்கிறோமா இல்லையா? அதான் வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், கைரான விஷயங்களை ஒன்று சேர்ப்பானாக. அப்படின்னா கைரானது ஒன்று சேராம ஷர் தீமையானது ஒன்று சேரலாமா? ஹராமானது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு கணவனும் மனைவியும் உடற்சேர்க்கை செய்யும் போது தீமையான முறையில் ஒன்று சேர்ந்தால் அது அவர்கள் நரகத்தில் போவதற்கு அல்லாஹ்வின் தண்டனை காலாவது காரணமாய். ஒரு கணவன் மாதவிடாய் காலத்துல சேர்வது, மனைவியின் பின்துவாரத்தின் வழியாக சேர்வது ஹராம், நரகத்திற்கு தண்டனை கொண்டு வர சேர்க்கக்கூடியது. அந்த விஷயத்திலே ஒரு மனைவி அதை தடுக்காமல் அலட்சியமாக இருந்தால் ஹராம். ஏனால் தீமையில் ஒன்று சேர்வது, ஹராமில் ஒன்று சேர்வது. அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னை முதலில் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளணும், தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றணும். அதற்கான இல்ம், அதற்கான மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளணும். ஹலால் எது, ஹராம் எது, சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த அறிவுள்ளவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஆதாரத்தோடு படிச்சு தெரிஞ்சுக்கணும். குடும்பத்தை அப்படி வழி நடத்தணும். குடும்பத்திற்குள்ள தினமும் மார்க்க விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு, பேசிக் கொள்றதுக்கு நேரத்தை ஒதுக்கிக்கணும். எவ்வளவு வெட்டியான வீணான எந்த நன்மையும் அளிக்காத விஷயங்களை இன்னைக்கு வீட்டுல நடந்துகிட்டு இருக்குது, பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? சினிமாவை பத்தி பேசுறாங்க, சீரியல்ல வரக்கூடிய கதைகளை பத்தி பேசுறாங்க, பொய்களை பத்தி பேசுறாங்க, ஊர்கதையை பேசுறாங்க. எந்த நன்மையும் அளிக்காதது. இன்னும் சொல்ல போனா ஃபித்னா, குழப்பங்கள், சோதனைகள் தான். அப்போ புறம் பேசிக் கொள்றாங்க, அவதூறுகள்ல அவங்களும் பேச்ச போட்டுக்கிறாங்க. பிள்ளைகள் அவருக்கு தர்பியத், அவர்களை பக்குவமா வளர்க்கப்படாம அப்படியே தருதலையா வளர்றத கண்டுகொள்ளாம இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய மார்க்க அறிவும் பண்பும் எப்படி இருக்குது கவனிக்கிறது இல்ல. என்ன நிலையில இருக்கிறாங்க பாக்குறோமா? இல்ல. நம்முடைய பிள்ளைகள் உது செய்யறாங்களே, சரியா உது செய்யறாங்களா? நம்ம எத்தனை பேர் கவனிக்கிறோம்? உது சரியா செய்யறாங்களா? நேரத்திற்கு தொழுகிறாங்களா? அவங்களுடைய பேச்சு நல்லதா இருக்குதா, அல்ல ஹராமான பேச்சுக்கள் இருக்குதா? கெட்ட பேச்சுக்கள் பேசுறாங்களா? ஆபாசமா பேசுறாங்களா? அசிங்கமா பேசுறாங்களா? தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களா? அதெல்லாம் அவங்களை பாதுகாக்கணுமா இல்லையா? அதை விட்டு இல்லைன்னா அவங்க நிறைய பேர் போவாங்க. அது காரணம் நாம, ஏன்னா நாம சீர்திருத்தல, கவனிக்கல. அப்படி என்றால் நரகத்திற்கு எதெல்லாம் கொண்டு போவோமோ அந்த காரியங்களை விட்டு நம்மை தடுத்துக் கொள்வதோடு நம்முடைய குடும்பத்தை தடுக்க வேண்டும்ங்கிற எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல நமக்கு சொல்றான். இன்னொன்னு, இந்த ஆயத்துல அல்லாஹ் இந்த எச்சரிக்கை செய்துட்டு வகூதுஹா الناس والحجارة என்று சொல்றான். அந்த நரகத்தின் எரிபொருள் கற்களும் மனிதர்களும் தான். இதுல முதல்ல அல்லாஹ் தஆலா மனிதர்களை சொல்றான், இரண்டாவது கற்கள் சொல்றான், சிலைகள். இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு சிலைகள் வணங்கப்படுகிறதோ எல்லா சிலைகளும் மனிதர்கள் இணை வைத்து, படைத்தவனுக்கு இணை வைத்து அவனுக்குரிய வணக்கங்களை எல்லாம் சிலைகளுக்கு செய்கிறாங்களா இல்லையா? இந்த சிலைகள் எல்லாம் நரக நெருப்பின் எரிபொருளா இருக்குமா? அதை சொல்லும் போது அல்லாஹ் முதல் மனிதர்களை சொல்றான். ஏன்னா வணங்கியவர்கள் தான் முதல்ல, ஏன்னா உருவாக்கியவர்கள் அவர்கள் தானே. உருவாக்கியவர்கள், உருவாக்கப்பட்டதை வணங்குகிறவர்கள் அனைவரும் நரகத்தின் நெருப்பு எரிவதற்கு, அது கொழுந்து விட்டு எரிவதற்கு ஒரு எரிபொருளாக இருப்பாங்க, எரிக்கட்டைகளாக இருப்பாங்க. தீ மூட்டப்படுது, விறகுகள் வைக்கப்படுது, விறகுகள் எவ்வளவு காய்ந்து அது நல்ல பதமா இருக்கிறோ அதுக்கேற்ற மாதிரி நெருப்பு நல்ல எரியும். உண்மையா இல்லையா? அதே அந்த விறகு ஈரமாகி அவ்வளவு தூரம் அதுல நெருப்பு உள்ள பற்றி எரிய முடியாத அளவுக்கு ஈரம் இருந்துச்சுன்னா அப்படியே எரிய ஆரம்பிச்சு மெல்ல அணைஞ்சிடும். ஆனா நல்லா அது பதமா காஞ்சிருச்சுன்னா அந்த நெருப்பு நல்லா அதை தின்னும், தின்ன தின்ன கொழுந்து விட்டு எரியும். அப்படி என்றா அந்த நெருப்பு எரிவதற்கு இந்த விறகுகள் எப்படி எரி கட்டைகள் எரி பொருளா இருக்குதோ, எரிக்கப்படுவதற்கு தேவையான பொருளா இருக்குதோ, அது போல நரக நெருப்பு எரிவதற்கு மனிதர்களே எரிபொருளா இருப்பாங்க.
அவர்கள் யார்? முதலில் இணை வைத்தவர்கள், மிகப்பெரிய பாவிகள். முஸ்லிம்கள கூட இருப்பாங்க, பாவிகளா இருப்பாங்க, ஹராமிகளா இருப்பாங்க, விபச்சாரம் செய்திருப்பாங்க, புறம் பேசியிருப்பாங்க, கொலை பண்ணியிருப்பாங்க, தற்கொலை பண்ணியிருப்பாங்க, அவதூறுகள் பேசியிருப்பாங்க, ஹராமானதை பார்த்திருப்பாங்க, ஹராமானதை கேட்டிருப்பாங்க, ஹராமானதை பேசியிருப்பாங்க. அப்போ அவர்கள் எல்லாம் தண்டனைக்காக நரகத்தில் வீசப்படும் போது அந்த நெருப்பு எரிவதற்கு இவருடைய உடம்பை எரிபொருளாக ஆகிடும். தண்டனை நெருப்பில் எப்படி கொடுக்கப்படுதுன்னா, யார் தண்டிக்கப்படுகிறார்களோ அவர்களே அந்த நெருப்பின் உணவாக இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வணங்கப்பட்ட கற்கள் எல்லாமே நரகத்தின் எரிபொருளாக. இணை வைக்கக்கூடிய மக்கள் எவ்வளவோ கற்களை வணங்குறாங்களா இல்லையா? அதற்கு எந்த சக்தியும் இல்லை, அது பார்க்காது, பேசாது, பிடிக்காது, நடக்காது, தொடாது, எதுவுமே செய்யாது. அதை உருவாக்கியது மனிதர்கள் தான். அதற்கு எந்த சக்தியும் இல்லை, அது கேட்கிற சக்தி இல்லை, அது எந்த நன்மையும் செய்யாது, எந்த தீமையும் செய்யாது, நல்லா தெரியும். ஆனால் படைத்த இறைவனுக்கு இணை வைத்து அதை வணங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அது அத்தனையும் அந்த நரகத்தில் எரிபொருளாக இருக்கும். இப்ப இத சொல்லிட்டு, இப்படிப்பட்ட நரக நெருப்பு பொழுது விட்டு எரியும் போது என்ன நடக்கும் தெரியுமா? மலக்குகள் தான் அதை எரிக்கிறார்கள். அந்த மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் மலக்குகளை வர்ணிக்கிறான். பாருங்க, அல்லாஹ் சொல்றான், அலைஹா மலாயிகத்துன், அந்த நரகத்தின் பொறுப்பாளர்களாக, அதை எரிப்பவர்களாக, மனிதர்களின் கற்களை போட்டு நல்ல பொருந்து விட்டு எரிய மூட்டுகிறவர்கள் அந்த மலக்குகள். கிலாபுன் ஷிதாதுன், அவர்கள் இரக்கமே இல்லாதவர்கள், மூர்க்கமானவர்கள், முரடர்கள். கிலாபுன் என்று சொன்னா, கிலாபுன் என்று சொன்னா முரடர்கள். ஷிதாதுன் என்று சொன்னா கொஞ்சம் கூட அவங்க மனசுல எந்த ஒரு இரக்கமே இருக்காது, கருணையே இருக்காது. நரகவாசிகள் எவ்வளவு கத்துவாங்க, துடிப்பாங்க, கதறுவாங்க, புலம்புவாங்க. அவர்களுடைய உடம்பு பெருத்து பெரிய பெரிய மலைகள் மாதிரி அவருடைய உடம்பு மாற்றப்பட்டு வேறு நடந்து கொண்டிருக்கும். அந்த வேதனை நடந்து கொண்டிருப்பது நெருப்பில் தான். அவர்கள் நெருப்பின் எரிபொருளாக இருப்பாங்க. அந்த கத்துதல், அந்த கூக்குரல், அலறல் எதுவுமே அந்த மலக்குகளுக்கு மனசுல ஒரு கருணை ஏற்பட்டு இவர்களுக்கு கொஞ்சம் கருணை காட்ட வேண்டாமெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதான் முரடர்களாக, மூர்க்கர்களாக இருப்பார்கள், கடின சித்தம் கொண்டவர்கள், இரக்கமே இல்லாதவர்கள். அல்லாஹ் சொல்றான். இதுல இருந்து என்ன தெரியுது? யாரிடமோ தண்டிக்கப்படுகிறவர் தன்னுடைய தண்டனை குறைக்க சொல்லி ஏதாவது கேட்டா அவங்க ஏதாவது உதவி வருவாங்களான்னு ஒரு நிலை இருக்கும் இல்லையா இந்த உலகத்துல? அந்த உலகத்துல, நரகத்துல அந்த நிலையே இருக்காது. தண்டிக்கிறவர்கள் அந்த தண்டனைக்குரியவர்களிடம் கெஞ்சுதலோ புலம்புதலோ பார்த்து இறங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மலக்குகள் அல்லாஹ் அதற்காக படைச்சிருக்கிறான். மலக்குகளில் இந்த நரக நெருப்பின் பாதுகாவலாக இருக்கக்கூடிய மலக்குகள் எப்படிப்பட்டவங்க? இப்படிப்பட்டவங்க. அடுத்து அவங்க அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்னவெல்லாம் கட்டளையிட்டானோ அந்த கட்டளைகளுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். ஒரு நரகவாசியை எப்படி தண்டிக்கணும் அல்லாஹ் சொல்லுவான், அப்படிதான் தண்டிப்பாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையின் படியே அவர்கள் செய்து முடிப்பார்கள். அப்படின்னா ஒவ்வொரு நரகவாசிக்கு என்ன மாதிரி தண்டனையும் வேதனையும் நிர்ணயிக்கப்பட்டிருக்குதோ அந்த வேதனையும் தண்டனையும் சரியாக அவர் கொடுப்பாங்க. அதுல எதையும் கூட்ட மாட்டாங்க, குறைக்க மாட்டாங்க. சரியா சொன்னபடி செய்வாங்க, மாறு செய்ய மாட்டாங்க. ஒரு தண்டனைக்குரியவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த உலகத்தில் லஞ்சம் கொடுத்து தப்பிக்க பார்க்கிறான். உண்மையா இல்லையா? அந்த மலக்குகிட்ட எந்த லஞ்சத்தை கொடுத்து எவனும் தப்பிக்க முடியாது. அல்லது இவங்க புலம்பர்களை பார்த்து அல்லாஹ் ஒண்ணு சொல்லி இருக்கு, இவங்க வேற ஒண்ணு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படியே செயல்படுத்துவாங்க. இது ஒரு பெரிய செய்தி சொல்லுது. இந்த தண்டனைக்குரியவர்கள் இருக்கிறாங்களே நரகவாசிகள், அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். இந்த தண்டனைக்குரியவர்கள் இந்த உலகத்துல அல்லாஹ் சொன்னதுபடி நடக்காதவங்க, அதுக்கு மாறு செய்தவங்க, அவர்களை தண்டிக்கக்கூடிய மலக்குகள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டாங்க.
இந்த உலகத்துல இந்த தண்டனைக்குரியவர்கள் இருக்கிறாங்களே, நரகத்துக்கு போறவங்க, அவங்க இந்த உலகத்துல அல்லாஹ் என்ன சொல்றானோ அதையெல்லாம் செய்யாமலே இருந்தாங்க. ஆனா அங்க தண்டனை கொடுக்கிற மலக்குகள் அல்லாஹ் என்ன சொல்றானோ அதையெல்லாம் செய்வாங்க. அவர்கள்தான் அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மலக்குகள். அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாயிருது. நாம இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் இருந்துட்டு நாளைக்கு நரக நெருப்புல போய் அல்லாட்ட புலம்பிட்டு நாம தப்பிச்சதுனால நடக்காது, அந்த மலக்குகிட்ட கெஞ்சறதுனால ஒண்ணு நடக்காது, அல்லது அங்க வேற யாராவது உதவுவாங்களான்னு சொல்லி தேடிக்கலாம் முடியாது. இங்கேயே நம்மை அந்த நெருப்பை விட்டு பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். நம்மை மட்டுமில்ல நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இதுல அலட்சியமாக இருந்தால் அல்லாஹ்வோட நாளைக்கு நம் மறுமையில தண்டனைக்குரியவர்களாக ஆகி விடுவோம் என்கிற மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு செய்யறாங்க. ஆக இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல முதலாவது படிப்பனை அல்லாஹ் தஆலா முஃமின்களாக இருக்கிற நம்மை கூப்பிட்டு அழைத்து நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறான். இரண்டாவது படிப்பனை அந்த எச்சரிக்கை செய்வதற்கு ஒரு கட்டளை எடுக்கிறான். உங்களை உங்கள் குடும்பத்தை நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மூன்றாவது படிப்பினை நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள் சொல்லும் போது அல்லாஹ் தஆலா நம்மை மட்டும் சொல்லல, நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும்படி நமக்கு சொல்றாங்கிறது வந்து நமக்கு சில பொறுப்புகள் இருக்கு. பொறுப்புகளை பற்றியே விசாரணை இருக்கிறது. இதுல நம்ம அலட்சியமாக இருந்தால் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றாத குற்றம் நம் மீது வரும். அது மனைவி, பிள்ளைகள், அல்ல ஒரு தாய்த்தோட பிள்ளைகளை சரியா வளர்க்கல அப்படின்னா காப்பாற்றல அவங்க. அப்ப நாளைக்கு அல்லாஹ் அவங்க பதில் சொல்லணும். நான்காவது படிப்பனை நரக நெருப்பு எப்படிப்பட்டது, அதனுடைய கொடுமை எப்படிப்பட்டது, அதனுடைய நெருப்பு மிகப்பெரிய அளவுக்கு எரிபொருளாக இருக்கும். அதுல மனிதர்கள் இருப்பார்கள், அடுத்து சிலைகள், கற்கள் இருக்கும். நான்காவது படிப்பினை நரக நெருப்பு எப்படி எரியுங்கிறது. ஐந்தாவது அந்த நரக நெருப்பை நிர்வாகம் செய்யக்கூடிய மலக்குகளுடைய தன்மை, மூர்க்கமானவர்கள், இரக்கமே இல்லாதவர்கள், தண்டனை கொடுத்துருவாங்க. ஆறாவது அவருடைய பண்பு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் கட்டளை செய்வாங்க. அவ இந்த உலகத்துல நாம் அல்லாஹ்வின் கட்டளையில் கீழ்ப்படியணும், ஹராமை விட்டு விலகணும், அவனுக்கு மாறு செய்யக்கூடாது. அதன் காரணமாக நாமும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்முடைய குடும்பமும் நரகத்துக்கு போவதற்கு நாம் அனுமதி கொடுத்துடக்கூடாது, அதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், மார்க்க கடமைகளை அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும், மார்க்கத்தின் பக்கம் திருப்ப வேண்டும், அவருடைய சிந்தனைகளை அல்லாஹ் கீழ்ப்படியக்கூடியதாக மாற்ற வேண்டும், தௌஹீதை எடுத்து சொல்லணும், ஷிர்க்கை விட்டு தடுக்கணும், சுன்னத்தை எடுத்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும், விதத்தை விட்டு அவர்களை தடுக்கணும், பெரும்பாவங்களை விட்டு அவர்களை தடுக்கணுங்கிற எல்லா படிப்பனையும் இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் நமக்கு இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல இருந்து கிடைக்கும் படிப்பனைகள் அடிப்படையில நம் எல்லோரையுமே நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.